ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, நம்ம மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலுக்கும் கூண்டு புழு தாக்குதலுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியில் 2 மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2 மூலக்கூறை கொண்ட பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே புழுக்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பூச்சிக்கொல்லி அப்படின்னா, யூபிஎல் பிராண்டில் இருந்த கந்தர் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, நோவல் யூரான் 5.25%, எமோடின் பென்சோயிட் 0.9%, எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா புழுக்களை வந்து வேகமாக அழிய வைக்கலாம். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு சில மணி நேரத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா புழுக்களையும் அழிய வைக்கலாம். அண்ட் இது வந்து ரெசிடுவல் ஆகும், அதாவது புதிதாக ஏற்படக்கூடிய புழுக்களையும் சுலபமாக அழிக்கும். ஸோ இது வந்து ஒரு வாரம் அப்படிங்கிற காலத்திற்கு வர செயல்படக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம் ஆவரேஜாக. ஸோ அதிகபட்சம் அப்படிங்கிறது வந்து உங்களோட பயிரில் புழுக்கள் தாக்குதல் கம்மியாக ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடைவெளி நாட்களை கூட்டிக்கலாம். ஆனால் இது ரொம்பவே தீவிரமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிராக இருக்குது. அதாவது மல்லிகையில் வந்து பொதுவாக அதிக அளவு புழுக்கள் தாக்குதல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியோ இல்லைனா கத்திரி போன்ற பயிர்களோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக பயன்படுத்தணும். ஸோ அதிகமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் பட்சத்தில் உங்களோட ஃபீல்டு அனலைசஸை பொறுத்து நீங்கள் வந்து 5 அல்லது 6 நாட்களுக்கு ஒரு முறை கூட தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு மஹேந்திரா பிராண்டில் இருந்த விங்மேன் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இதில் என்ன டெக்னிக் பார்க்கும்போது, அதே நோவல் யூரான் 5.25%, இண்டோக்ஸாகார்ப் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய மூலக்கூறு 4.5%, எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுவும் சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது இதுவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும். அண்ட் இன்னொன்று, இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல், அதாவது நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டிருந்த பூச்சிக்கொல்லிக்கு குறிப்பிட்டது போலேயே தான் இதுக்கும் ஸ்ப்ரேயிங் இன்டர்வல். அதாவது நம்ம சாதாரணமாக புழுக்கள் தாக்குதல் அதிக அளவு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு 5லேருந்து 7 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது சராசரியாக 7 நாட்களுக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புழுக்கள் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக தான், ரேராக தான் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை கூட தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ரெசிடுவல் எஃபெக்ட் வந்து இதுலேயும் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்ட கந்தர் பூச்சிக்கொல்லியில் இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இது வந்து 10 நாட்கள் வர கூட செயல்படும். அதாவது 10 நாட்கள் வர கூட இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் போது திருப்பி அந்த புழுக்கள் வந்து அழிகிற அளவுக்கு இந்த பூச்சிக்கொல்லியோட மூலக்கூறு வந்து பயிர்களில் நீடித்து செயல்படும் நம்ம குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு புழுக்கள் அழியும் வேகம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்ட அந்த கந்தர் பூச்சிக்கொல்லியில் அழிகிற புழுக்கள் வேகத்தோடு இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்க அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அது நம்ம அந்த கந்தர் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி ஒரு சில மணி நேரத்திலேயே புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுமே அழியும். அதாவது போஸ்ட் ஸ்ப்ரே அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு முட்டையிலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய புழுக்கள் வந்து 2 பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போதுமே ஒரே மாதிரி தான் அழியும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது புழுக்கள் வந்து வேகமாக அழியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கந்தர் பயன்படுத்துகிறது நல்லது. அது வந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே புழுக்களை வந்து முழுவதுமாக அழிச்சிடும். ஆனால் இதுவே இந்த விங்மேன் பூச்சிகளை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து குறைஞ்சது ஒரு 12 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு நாள் வரை கூட ஆகும் புழுக்கள் எல்லாம் முழுவதுமாக அழிகிறதுக்கு. ஆனால் இதுவே அந்த கந்தர் பூச்சிக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளேயே புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து வேறுபடுறது மூலயமா அப்போதைக்கு ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலால் மொட்டுகள் வந்து கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புழுக்கள் வந்து அழிஞ்சிரும், ஆனால் அழிகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில மொட்டுகளை வந்து சேதப்படுத்திட்டு அழியும். ஸோ இதே தான் காய் வகை பயிர்களுக்கும் இல்லைனா மற்ற எந்த ஒரு அதிகமாக புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கும். ஸோ இந்த 2 பூச்சிக்கொல்லியை பொறுத்தவரை அதிகமாக புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் வந்து பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். மல்லிகை மட்டும் கிடையாது, நம்ம வந்து குறிப்பிட்றது மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு கூண்டு புழு தாக்குதலுக்குன்னு குறிப்பிட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து நீங்கள் புதுதாக நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.